வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும், நடிகருமான விஜய் அவர்களுடைய பிரச்சனை தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரிய ட்ரெண்டிங் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மனைவி இன்னைக்கு ஒரு புதிதாட்டு ஒரு மனு குடுத்திருக்கிறாங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்துல. அத பத்தி தான் இந்த வீடியோல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க இருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம முதல்ல இருந்தே வரும். அப்பதான் கொஞ்சம் புரியும். என்னன்னா, விஜய் அவர்களுடைய மனைவி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மனுவ குடுக்குறாங்க. அதாவது விவாகரத்து மனுவ குடுக்குறாங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்துல. என்ன சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னா, 2021ல இருந்தே விஜய் அவர்கள் வந்து எங்களையோ, அதாவது விஜய் அவர்களுடைய மனைவியையோ, அவர்களுடைய பிள்ளைகளையோ சரியாக கவனிக்கவில்லை. எங்களுக்கு வந்து எங்க கிட்ட வந்து சரியான ஒரு அக்கறையான முறையில அவங்க நடந்துக்கல. அவர் வந்து திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்கிறாரு. ஒரு நடிகை கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இதனால் நாங்க பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறேன். அதனால வந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு மனுவ குடுக்குறாங்க. அப்போ அந்த மனு வந்து அடுத்த மாசம் விசாரணைக்கு வருது. இந்த இதற்கு பிறகு விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனம், நிறைய கேலிகள், நிறைய கருத்துக்கள் வந்து பேசப்பட்டது. நிறைய பேரு என்ன சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், விஜய் அவர்களுடைய குஞ்சானுகள் இருக்கிறாங்க, ரசிக குஞ்சானுகள் எல்லாருமே சங்கீதா அவர்களை வந்து கழுவி கழுவி ஊத்துனாங்க. என்ன அப்படின்னா, திமுக சொல்லிதான் அந்த சங்கீதா அவர்கள் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. விஜய் அவர்களுடைய பெயரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு சங்கீதா மேடம் வந்து திமுகவிட்ட காசு வாங்கிட்டு இந்த வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் பூராவும் இந்த விஜய் அவர்களுடைய ரசிக குஞ்சானுகள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படிதானா? அப்போ இந்த சம்பவம் வந்து பயங்கரமா பேசிட்டு கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி விஜய் அவர்கள் என்ன வேலை பார்த்திருந்தாருன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சென்னையில நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில, வரவேற்பு நிகழ்ச்சியில நடிகை திரிஷா அவர்கள் கூட ஒன்றாக காரில் வந்து, ஒன்றாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். நிறைய நிகழ்ச்சிகளையும் வந்து அவரு பகிர்ந்துகிட்டாரு. நிறைய சம்பவங்கள் நடந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பத்தி நம்ம கூட காணொளி போட்டிருக்கிறோம். அப்போ அவர் வந்து இந்த அதாவது நமக்கு என்ன சொல்ல வர்றாரு, இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க ஒண்ணா வந்தத பார்த்து, அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி வந்து இந்த மாதிரி விவாகரத்து கேட்டு மனு குடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதானா? அப்போ ஒரு நடிகை கூட அது திருமணத்தை மீறிய உறவுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ விஜய் அவர்கள் வந்து நடிகை திரிஷா கூட ஒண்ணா வந்ததுனால, இப்போ வந்து அது அவங்க மனைவி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் சொன்னதும், இந்த நடிகை கூட ஒண்ணா வந்ததும் ஒண்ணு போகுது. அப்படிதானா? அப்ப இவங்கள பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போகுது. விஜய் அவர்கள் வந்து நான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில 2 பேரும் ஒண்ணா வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்திருக்குது. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து புதிதாகட்டு ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது இந்த நான் விவாகரத்து கேட்டு மனு கொடுத்திருக்கேன் இல்லையா, செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ நான் வந்து ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு குடிமகள், அதாவது இந்திய நாட்டுக்காரி கிடையாது. அவங்க வந்து ஒரு இங்கிலாந்து சேர்ந்த ஒரு பிரஜை. அப்போ வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த குடிமகள் என்ப காரணத்துக்காக எனக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல தங்குவதற்கு வேறு எங்கும் இடம் இல்லை. அதனால வந்து இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும், அந்த காலங்கள் கடக்கிற வரைக்கும் நான் வந்து விஜய் அவர்களுடைய வீட்டில் தங்குவதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதை வந்து நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இடைக்கால உத்தரவாக உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ விஜய் தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்க, நான் சொல்லல. விஜய் அவர்களுடைய மனைவியை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து கோர்ட்டுக்கு போனதுனால, அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி வந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனதுனால விஜய் அவர்கள் சொல்லிட்டாராம், சங்கீதா அவர்கள் வந்து என்னுடைய வீட்டில் தங்குவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது இப்ப இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்கிறது யாருடைய கையில இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய கையில தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா விஜய் தான் வந்து சம்பவத்தை முடிச்சு வைக்கணும். ஆனா விஜய் வந்து இதை வந்து முடிச்சு வைக்கிற மாதிரி தெரியல. மேற்கொண்டு இழுத்துக்கிட்டு அவர் வந்து பெருசாக்கிட்டு போறாரு அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி தான் அவர் 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. அவரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது நான் வந்து நடிகன், ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உச்சபட்ச நடிகர்.
என் பின்னால ரசிகர் பட்டாளங்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. நான் இப்படி கை தூக்குனா கொண்டாடுவாங்க, காலை தூக்குனா கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பெரிய உச்சத்துல இருக்கிறேன். ஆனா நீ வந்து என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஈகோ பிடிச்ச ஆள் மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. நீ என்ன நடிகை பேரை சொல்றது, அந்த நடிகை நான் கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில வந்து கூட்டு வந்திருந்தாப்புல. இந்த சம்பவம் வந்து இன்னும் பெருசாட்டு தான் போயிட்டு இருக்குது. இதை வந்து விஜய் அவர்களுக்கு நல்லது இல்லை அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு கட்சியின் தலைவராட்டும் விஜய் அவர்களும் இருக்கிறாரு. இந்த பிரச்சனை வந்து இப்போ பொது பிரச்சனையாட்டு தான் மாறிட்டு இருக்குது. இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாட்டு இப்ப இல்ல. அவர் வந்து அரசியல் வாழ்க்கையில வந்துட்டாரு. பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்திருக்கிறாரு. ஒரு அரசியல் தலைவராட்டு வரப்போறாரு. ஒரு கட்சியின் தலைவராட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து இது ஒரு பொது பிரச்சனையா தான் வருது. அப்படிங்கும்போது மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து விஜய் அவர்கள் வந்து ஈகோ பிடிக்காம இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாருன்னா அதை வந்து அவருக்கு நல்லது. இந்த பிரச்சனையை சுமூகமாட்டு அவர் முடிச்சு வைக்கணும். இல்லாத பட்சத்துல நீ என்ன சொல்றது, நான் பெரிய இவன் அப்படின்ட்டு அவர் வந்து இழுத்துக்கிட்டே போனார் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் வந்து நிற்கும். குறிப்பா தேர்தலில் வந்து விஜய் அவர்களுக்கு இந்த பெரிய இந்த பிரச்சனை வந்து எதிரொலிக்கும். பெரிய சிக்கலுக்குள்ளதான் ஆளாவார் விஜய் வந்து. அதனால வந்து இந்த பிரச்சனையை வந்து இந்த பூதாகரமா இழுத்துட்டு போகாம முடிச்சு வைக்கிறது விஜய் அவர்களுக்கு நல்லது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி. மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.